ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோதிடர் அஸ்ட்ரோ சாய் செல்வம். வாழ்க வளமுடன். குரு பயிற்சி பலன்கள். அரசன் எனப்படக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வர இருக்கிறார். கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரும், எத்தகைய மாற்றங்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம். 8ஆம் இடத்திலிருந்து, அதாவது எந்த கிரகமே 8ஆம் இடத்துக்கு போகக்கூடாது, அது மறைவு ஸ்தானம்ங்கிறது அர்த்தம். ஆனாலும் 8ஆம் இடம் வெளியூர்களில் அலைய வச்சுருக்கும். அப்போ அந்த 8ஆம் இடம் தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் வெளியூர்களில் போய் வரக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கோம். இப்போ 9ஆம் இடத்துக்கு மிக அருமையான வாக்கியஸ்தானம், இறையருள் ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு குரு வருவது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் தந்தையார் நலம், தந்தையாரால் நமக்கு உதவி, தந்தையார் வழி சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புங்க. பூர்வீகத்தில் போய் வீடு கட்ட நினச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும். இந்த மே மாதம் 1ஆம் தேதி பூர்வீக விஷயங்கள் பூரா, பூர்வீகம்னா அப்பா வழி, அங்கே உள்ள அமைப்புகளில் ஒரு சிறப்பான பலன்களை இந்த 9ஆம் இடத்து குரு கண்டிப்பாக கொடுப்பாரு. தெய்வீக காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் அது நடத்தக்கூடிய அமைப்பு. குலதெய்வ வழிபாடு அதெல்லாம் தடைப்பட்டிருந்தால் அது பூரா நடக்கும். 9ஆம் இடம் பாக்கியம், சகல பாக்கியங்களும் இதில் வந்துடும். கல்யாணம், குழந்தை பிறப்பு எல்லாமே வந்துடும். ஆக 9ஆம் இடம்ங்கிறது பெரிய நல்ல ஒரு வரவேற்பான இடம். அடுத்து 5ஆம் குருபவனுடைய பார்வையை பார்ப்போம். பார்வையிலே தான் நன்மை இருக்கும். இருக்கிற இடத்தை காட்டிலும் பார்வைக்கு நன்மை. உங்கள் ராசியை பார்க்குது. ராசியில் கேது இருந்தது ஒரு சங்கடங்களை கொடுத்துருக்கும். மனதில் சங்கடங்கள், உடலில் பிணிகள் இந்த மாதிரி கொடுத்துருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருப்பார். அப்போ மனவாழ்வில் சிறிய சிக்கல்கள் இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ திருமணம் அமையாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த ராசியை குரு பார்க்கறதுனால நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. திருமண அமைப்பு நடக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்காருல்ல, அதனால் அப்போ 7ஆம் இடத்து ராகு இந்த 9ஆம் இடத்து குருவுடைய வேலையை தான் செய்வார். அப்போ திருமணம் அமையும். தொழிலும் செஞ்சுக்கிட்டு கூட்டு தொழில் செஞ்சால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடக்கக்கூடிய காலம். அடுத்து 7ஆம் பார்வையாக 3ஆம் இடம். 3ஆம் இடம் சகோதர உதவிகள், நம்மளால் அவருக்கு உதவி. 3ஆம் இடம்ங்கிறது தன்னம்பிக்கை ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், நம்மளுடைய தேகஸ்தானம். இது பூரா சிறப்பாகும். உடல்நலம் ஒரு பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். 3ஆம் இடம் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்பில், அதாவது முயற்சி செஞ்சுமே பலனளிக்கலை அப்படின்னா அந்த 3ஆம் இடம் இனிமேல் தான் வெளிச்சமாகுது. அதனால் முயற்சி இனிமேல் பலிதமாகும். தீவிரமாக முயற்சி செய்யுங்க. 3ஆம் இடம் சகோதர ஸ்தானங்கள். நகை நட்டு அணிகிறது 3ஆம் இடம் தான். பெண்களுக்கு அந்த நகை நட்டு அணிகிறதுக்கு அந்த 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் சொல்கிறது மாதிரி குழந்தை பிறப்பு இல்லாதவங்களுக்கு குழந்தை, வயதுக்கு ஏற்ற வகையில் குழந்தைகளுக்கு நல்லது நடக்கலை. இப்போ 60 வயசு தாண்டின கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கான திருமணம், அவங்களுக்குள்ள பேர குழந்தையை பார்க்குறது, இந்த அமைப்பு பூரா இந்த 5ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால நிச்சயம் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் 5ஆம் இடமும் இறையருள் ஸ்தானம். 9ஆம் இடத்தையும் பார்த்து 5ஆம் இடத்தையும், 9ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பான முறையில் தெய்வ வழிபாட்டு, தெய்வ அருள் கிடைக்கிறது. நீண்ட நாள் குலதெய்வத்துக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. இறைவனை வணங்கி அருளப்படக்கூடிய ஸ்தானம் இந்த 9ஆம் இடம்ங்கிறது கரெக்டாக நல்ல ஒரு துல்லிதமான பலன். ஆக சிறப்பான பலன் இந்த கன்னிராசிக்கு குரு பயிற்சி. அடுத்து 7ஆம் இடத்துல ராகு. அது மனவாழ்வில் சிக்கல் இது வரைக்கும் கொடுத்துருக்கும். இல்லை சிறிய மனக்கிளேசம் கூட கொடுத்துருக்கும். அந்த கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு ஒரு சிறப்பில்லாத தன்மையை கொடுத்துருக்கு. 7ஆம் இடம்ங்கிறது கூட்டு தொழில், திருமணம். அது இப்போ குரு 9ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த ராகுவுடைய கெடுபலன் இனிமேல் நடக்காது. கண்டிப்பாக ராகு இருக்கிற அதாவது இருக்கிற கிரகத்தினுடைய வலிமையை தான் செய்வாருங்கிற அமைப்பில் இதை நான் சொல்கிறேன். சனி 6ல் தான் இருக்கார். ஒன்றும் தப்பு இல்லை, சனியினுடைய குற்றங்கள் இல்லை. ஆக இந்த குரு பயிற்சியை மேற்கொண்டு நல்லா சிறப்பாக தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு வியாழக்கிழமை அவசியமாக உங்கள் உள்ளூரில் உள்ள சிவன் கோயிலில் போய் தட்சிணாமூர்த்தி, அதாவது குரு பகவானை வழிபடுங்க. மஞ்சள் வஸ்திரம் கொடுங்க. மஞ்சள் பூ, அதாவது செவ்வந்தி இந்த மாதிரி பூக்கள், முல்லை மலர் இந்த மாதிரி கொடுங்க. மஞ்சள் இனிப்புக்கள் படையல் போட்டு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்க. மஞ்சள் கலரில் அந்த லெமன் சாதம் போட்டு, இது முக்கியமானது, எல்லா ராசியும் செய்யுங்க. லெமன் சாதம் போட்டு இல்லாதவங்களுக்கு ஒரு பேக் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுங்க. வியாழக்கிழமை நல்ல பலன் கிடைக்கும்.
அவங்க சாப்பிடும்போது பசி தீரும்போது நமக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் நம்ம தானம் பண்ணணும். அதே மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த மஞ்சள் வஸ்திரங்கள் கொடுங்க. உடைகள்லாம் இல்லாமல் இருக்காங்கல்ல வறியவர்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் சாயல் உள்ள அந்த துணிமணிகளை கொடுத்து நல்லபடியாக இருக்கும். அப்போ இந்த குருப்பெயர்ச்சி வந்து கன்னிராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.